வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போனே இல்லாம நான் வணக்கம் மக்களே சொல்றேன்ட்டு பாக்குது மூஞ்சு. போன இன்னைக்கு அப்பா வச்சிருக்கேன். வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் வந்து எனக்காக வருத்தப்பட்டீங்க. ரொம்ப எனக்கு நன்றி. உண்மைதான், அதில் உள்ளது எல்லாமே போட முடியாமல் இருந்தால் ரொம்ப மனசு கவலைப்பட்டு பேசுனீங்க. நீங்கள் மனசில் நோய் இருந்தால் தான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் சொன்னாங்க ஒருத்தர். எல்லாமே உண்மைதான், கலந்து தான். ஆனால் எனக்கு கவலையெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருந்தேன். அது என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படி ஆகிடுச்சு. வலி விட்டுருச்சுங்க. சளி தான் ஓவராக இருக்குது. வலியெல்லாம் அன்னைக்கே விட்டுருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகவுமே வலி விட்டுருச்சு. சளி தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. மாடியிலேருந்து கீழே தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் மட்டும் மூச்சு திணறது. சரி, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இப்போ வந்து என் பிறந்த நாளைக்கு ஒரு அக்கா வந்து, அன்பு அக்கா சார் பாப்பா வைக்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வாங்க. அது ஃபோனு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு உங்களே பார்க்குது. என் பிறந்த நாளைக்கு ஒரு அக்கா, அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நான் வெறும் 3 நைட்டியே மாற்றி மாற்றி போடுறேன்னு சொல்லிட்டு, உனக்காக நான் பணம் அனுப்புகிறேமா, நீ ஒரு 3 நைட்டி நல்ல நைட்டியாக எம்ப்ராய்டிங் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த துண்டு போடுறதில்ல, அதனால் ஷால் வாங்கிக்கோங்கன்னாங்க. நான் ஷால்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் 3 நைட்டி வாங்கிக்கிட்டேங்க. அக்கா வந்து எம்ப்ராய்டிங் நைட்டி தான் போடுங்கன்னாங்க. அது கிடைக்கவே இல்லை. அது போனு நான் வச்சு பேசுவேன். நான் எப்பயும் சிரிக்கும். இன்னைக்கு போன அங்கே எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்கிறதுனால அந்த போனையே பார்க்குது. அதனால் அந்த நைட்டி வந்தேன். அந்த அக்காவுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து போடுறேன். இது அவங்க ஜனவரி 1ஆம் தேதி 11ஆம் தேதி அனுப்புனாங்க. என்னால் வாங்க போக முடியல, பிள்ளைகளை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோமா. திடீர்னு உடம்பு சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து வந்ததுனால வாங்க போக முடியல. அது வந்து இப்போ நான் வாங்கினேன். அதை விலையும் சொல்கிறேன், அதை காட்டுறேன், பார்த்துருவீங்க. இது வந்து கும்பகோணத்தில் உண்மையான ஒரு கடை இருக்குது. அங்கே வாங்கினேன் இந்த நைட்டி. அந்த கடைக்கு தான் போனேன். அங்கேயே 3 வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நைட்டி வாங்குவேன். அது இந்த வாட்டி கொஞ்சம் பாப்பாவுக்கு ஃபீடிங் பண்ணுறதுனால ஜிப்பு வச்ச நைட்டி வாங்கணும்னா சீக்கிரம் ஜிப்பு அந்து போச்சு. மறுபடியும் அதே நைட்டி தான். என்னமோ பைப்பிங்கின்னாங்க, எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது. டபுள் எக்ஸல் தாங்க வாங்கி அடிச்சுக்கிருவேன். கீழே ஒரு அடி, சைடில் ஒரு பிடிச்சிக்கிருவேன். பிடிச்சி தான் போடுவேன் எப்பயும். இது அந்த கடையில் வாங்கினோம். எனக்கு அந்த அக்கா சொன்ன மாதிரி எம்ப்ராய்டிங்கு இங்கெல்லாம் கிடைக்கல. சரி இருக்கட்டும்ட்டு இன்னொரு கடை பெரிய சாமி விட்டு கொஞ்சம் பெரிய கடையாக போய் பார்ப்போம், அங்கேருந்து அந்த நைட்டி இருக்கான்ட்டு போனால் அங்கேயும் கிடைக்கலங்க. அவங்க என்னென்னமோ ஓவர்லாக்குங்கிறது எம்ப்ராய்டினா என்னென்னமோ இங்கே பிரில்லு நைட்டியாங்கிறாங்க. ஆனால் அந்த அக்கா சொன்ன நைட்டி மட்டும் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்சதில் எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், கீழே உட்காரடிதாங்க. இந்த நைட்டி பாருங்க, இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணது. அது பிரிக்க கூட இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். நல்லா இருக்கா? இந்த நைட்டியோட விலை வந்து 230 ரூபா. 230 ரூபா அப்படியே இந்த நைட்டியோட விலை. இந்த நைட்டி பாருங்க, இது வந்து பை சைடில் வந்துருக்கும் போல. இந்த மாதிரி நான் பை சைடில் வச்ச நைட்டி நான் யூஸ் பண்ணதில்லை. நம்ம யூஸ் பண்ணது இப்படி தான். ஃபோனை வச்சுக்கிருவேன், ஏதாவது சாமி காசு வச்சுக்கிறேன், பிள்ளைகளுக்கு மிட்டாய் வாங்கி பள்ளிக்கூடத்து போகல. இந்த மாதிரி நைட்டி நான் இதான் முதல் தடவை யூஸ் பண்ணுறேன். இது வந்து 300 ரூபா போட்டிருந்துச்சு. தெரியுதா? இதில் ஆஃபர் வந்து எவ்வளோ போட்டாங்க, எவ்வளோ தள்ளுபடி பண்ணாங்க? 60 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 30 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 30 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ? 370 60 என்னமோ போட்டுருந்துச்சு. டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட்னு போட்டுருந்துச்சு. அதனால் இந்த நைட்டி இன்னைக்கு போய் வாங்கினேன் நினச்சிக்கிறாங்க. 3-4 நாளாக நான் எங்கேயும் வெளில போட. இந்த நைட்டி வாங்கி 4 நாளைக்கு மேலே ஆச்சு. என்னால் காட்ட முடியல. உடம்பு சரியில்லாமல் போனதுனால எனக்கு காட்ட நேரம்லாம் போயிடுச்சு. இந்த நைட்டி ஒரு கலராக அழுக்கு தெரியக்கூடாதுன்னு
பிள்ளைகளுக்கு தோசை ஊற்ற இட்லி ஊற்ற சாப்பாடு ஊற்றுறதுக்கு. அதனால் அழுக்கு தெரியாமல் இருக்கணுமேட்டு இந்த 2 கலர். இது எனக்கு பிடிச்ச கலர், ரோஸ் கலர். அதனால இந்த கலர், இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த நைட்டி. இதுவும் மாவு ஊற்றினா தெரியாது, பூவோட பூவாக போயிடும். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரோஸ் கலரில் ஒரு நைட்டி. சுடிதார் மாதிரியே இருக்கு பாருங்க. இப்படி தான் கேட்குறேன், ஒரு சுடிதார் வாங்கி கொடுங்க, பேண்ட் கூட போட வேணாம். எங்கள் வீட்டுக்காரர் கேட்க முடியாது. இதுவும் அதே விலை தான், 300 ரூபா. டிஸ்கவுண்ட்டு 10% போட்டிருந்துச்சு. அதே தான் 360 70 போட்டிருந்தாங்க விலை. பார்த்தேன் நான். இது நல்லா இருக்குல்ல இந்த மாடல். இங்கே வரைக்கும் சும்மா பிளேனாக இருக்குது, இதுக்கப்புறம் பூவாக இருக்கும். நல்லா இருக்கும். சுடிதார் டாப்ஸ் மாதிரியே இருந்துச்சு, அருமையாக உள்ளது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்னா போய் தைக்க கொடுத்துருவேன். இந்த கையெல்லாம் ஒரு சைடில் பிடிச்சி கீழே மடக்க மாட்டேன். இப்படி இது வரைக்கும் இருக்குன்னா கையை எப்படி மடக்கலாம் மாட்டேன், சைடில் மட்டும் அடிச்சிடுறது. லூஸாக இருக்கும். அதனால் இதுலேருந்து இப்படி அடித்து உடம்புக்கு கொஞ்சம் பிடிச்சி கீழே வந்து மட்டைக்கு ஒரு அடி, இல்லாட்டி தண்ணி இனி எடுக்க போனால் ரோடையே கூட்டிகிட்டு போகும். அதனால் இதில் ஒரு மடக்கி ஒரு அடி இதில் அடித்து கொடுத்து 20 ரூபா வாங்கிடுவாங்க. அந்த அக்கா கொடுத்த காசில் நைட்டி வாங்கி வச்சுக்கா. அந்த அக்கா இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நைட்டி வாங்கி வச்சு தைக்க மட்டும் கொடுக்கணும். என்ன பண்ணுற பாப்பா? பாப்பு, இதுதான் இன்னைக்கு வீடியோ. நிறைய பேர் சொன்னீங்க நல்ல சத்தானதா காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் நான் வாங்கி தர சொல்லுங்கன்னு சொல்லி. இங்கே வர மாட்டேன். காய்கறி நேற்று வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கிங்க தெரியலையா? சொல்ல மாட்டார். காய்கறி நிறைய தாங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி சாப்பிடுன்ட்டு பட்டாணி, மொச்சக்காய், பூண்டு, நிறைய காய்கறிகள்லாம், கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி கொடுப்பா. அந்த ஒரு வாரத்துக்கு அதை கண்டினியூ பண்ணு, அப்புறம் நார்மல் ஆயிடும். அப்புறம் லெமன் சாதம், சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் நீங்கள் வாங்க இல்லை, நீ செய்கிறது. நான் செய்ய மாட்டேன். எண்ணெயை ஊற்றி டாக்டர் சொன்னது எண்ணெயை வந்து முக்கால்வாசி குறைச்சிக்கணுமா, உரப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான். உப்பு வந்து சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நிறைய டாக்டர் உப்பை குறைங்கம்பாங்க. எனக்கு லோ ப்ரெஷர் இருந்தனால உப்பு சேர்த்துக்கோங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. உப்பு சரியாக சேர்த்துக்க சொன்னாங்க. கம்மியாக சாப்பிட வேண்டாம். கம்மியாக சாப்பிட வேணாம். ஆமாம், கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்டாக சேர்த்தாச்சு எப்படியோ. ஆமாம், எந்திரி எந்திரி எந்திரி. அந்த பிள்ளைங்க கட்டாதீங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணணும்ட்டாங்க. கூட சேர்த்து கட்டணும். 8 நிமிஷம் இருக்குமா? ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கண்டென்ட் எடுத்துட்டு வாரேன். வீடியோ பிடிச்சிருந்தா, நைட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய் பாப்பா, பை சொல்லிடு. பாய் பை பை சொல்லு.